ஆங்கிலம் தெரியறதை விட, அறிவியல் தெரியறதை விட, வரலாறு தெரியறதை விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார். வணக்கம் பார்ட்னர். இன்றைக்கி பார்க்க போகிற படம் தமிழன். கண்டிப்பாக இதில் பாதி பேர் பார்த்துட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இந்த படத்தில் நிறைய ஹைலைட் இருக்குது. ஒரு நான் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட்னர். படத்தில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டு விஜயனோட ஆக்டிங்கு. இந்த படத்தில் விஜயன்னா அட்வொகேட்டாக நடிச்சிருப்பார். அட்வொகேட்னா நார்மல் அட்வொகேட் மாதிரியே ஒரு பப்ளிக் அட்வொகேட் மட்டும் நடிச்சிருப்பார். இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு கன்சியூமர் கோர்ட்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் சத்தியமாக தெரியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பிரியங்கா சோப்ரா. ஏன்னா இவங்க மிஸ் யூனிவர்ஸ் கெலிச்சிட்ட பிறகு நடித்த முதல் தமிழ் படம், ஒரே படம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, இந்த படம் தான் டி இமானுக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் தமிழில் முதல் இன்ட்ரடியூஸ் ஆன படம் டி இமானுக்கு இந்த படம் தான். படத்தில் 2-3 இடத்துல கோட் சீன் வரும். அந்த கோட் சீன் எல்லாமே செம்ம ஹைலைட்டாகவே இருக்கும். பஸ்ஸில் கண்டக்டர் கிட்ட சில்லறை கேட்குற சீனு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ வர சீனு, இந்த சீனில் படத்தில் ஹைலைட்டாகவே இருக்கும். இன்னமும் யூடியூப்பில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். பார்ட்னர், இந்த படம் பார்க்குறதுக்கு முதல்வன் படம் சொல்லி அர்ஜுன் சார் சங்கர் சார் படம் அதே மாதிரி இருக்கும். அதே ஃபீல் தான் கொடுக்கும் இந்த படம் கூட. நல்லாவே இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பார்ட்னர், நாளைக்கு வேறு படத்தோட வரேன். பாய் பாய்.